வணக்கம். என்னுடைய பெயர் ரவி. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அ நம்ம இயற்கையோடு இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். நமக்கு என்ன முடியுமோ அந்த தாவரங்களை நம்ம விதைக்கலாம். அதுவே நல்ல ஒரு பசுமையை கொடுக்கும். அது எல்லா நமக்கு எது தேவையும் வச்சுக்கலாம். அழகுக்கும் வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி மூலிகை செடியாகவும் வச்சுக்கலாம். நிழல் தரக்கூடிய மரங்களாகவும் வச்சுக்கலாம். நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நாம் இந்த பசுமையை விதைச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்க தலைமை ஆசிரியர்னு சொல்றீங்க. இந்த இயற்கை விவசாயத்தின் மேல உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம், இந்த மாதிரி ஆர்வம் எப்படி வந்தது சார்? அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க. அடிப்படையிலே நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். விவசாயம் நம்ம அது இயற்கையாகவே விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனாலையோ அதில் ஈடுபாடு இருந்ததுனாலையும் தொடர்ந்தாப்புல இந்த விவசாயத்து மேலே ஒரு ஆர்வம் உண்டு. நான் படித்தாலும் லீவில் வரும்போது இந்த அம்மா அப்பா கூட இந்த விவசாயத்துக்கு கூட இணைஞ்சிருப்பேன். அதுக்கடுத்து என்னுடைய படிப்புகள் தாவரவியலும் ஒரு பிஎஸ்சி படிக்கும்போது அது ஒரு பாடமாக இருந்தது. ரெண்டாவது விலங்கியல்லையே சுற்றுச்சூழலியல் அப்படின்னு என்விரான்மெண்டல் பயாலஜிங்கிற ஒரு பாடம் இருந்ததுனால அதுவும் எனக்கு அதற்கான ஒரு அடிப்படை கொடுத்தது. ரெண்டாவது நான் ஆராய்ச்சி கட்டுரைகள் செய்யும்போது மற்ற இடங்களுக்கு போகும்போது அந்த இருக்கக்கூடிய வெவ்வேறு தாவரங்கள்லாம் பார்க்கும்போது இது ஏன் நம்மளால் வச்சு வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கான சூழ்நிலை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி நல்ல வெயிலான இடத்துல அதிகமாக அந்த வெயிலுக்கு வரக்கூடிய தாவரங்களையும் நிழலான இடத்துல எங்களுடைய தோப்பில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மிளகு இந்த மாதிரி நிழலுக்கு தரக்கூடிய வளரக்கூடிய அந்த தாவரங்களையும் அதே மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் அந்த வாட்டர் ஆப்பிள் இந்த மாதிரி நடுவில் காஃபி இந்த மாதிரிங்கெல்லாம் ஷேடோ நிழலும் கொஞ்சம் வெயில் இருந்தால் போகும். அந்த மாதிரி தாவரங்களையும் சின்ன சின்ன மூலிகைகள் நமக்கு தேவையான மூலிகைகளையும் வச்சு நாங்களும் பயன்படுத்திக்கிறோம், மற்றவங்களுக்கும் கொடுப்போம். அதில் ஒரு சந்தோஷம், மற்றவங்களுக்கு கொடுக்கல ஒரு சந்தோஷம், பார்க்குறது ஒரு சந்தோஷம். நல்ல நிறைவாக இருக்கிறது. நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை அது.